திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். எழுச்சி தமிழர் உங்களுக்கு தெரியும், நமது தலைவர் அவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு மட்டுமல்ல, பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும், அது தேர்தல் கூட்டணியாக அல்ல, அரசியலையும் தாண்டி தொப்புள் கொடி உறவுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொடுத்து வரக்கூடிய ஒரே இயக்கம் இஸ்லாமிய இயக்கங்களையும் தாண்டி என்று நாம் சொல்லலாம். இஸ்லாமிய இயக்கங்கள் கூட இந்த அளவுக்கு யாரும் குரல் கொடுத்ததில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த அளவுக்கு எங்கேயாவது ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்காங்களா? இஸ்லாமிய இயக்கங்கள் நிறைய இருக்கு, பெயரெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் குறிப்பிடப்பட வேண்டியதில்லை. யாராவது இன்னைக்கு இந்த போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இல்ல இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது, இந்த சட்டத்தை அமல்படுத்திய பொழுது யாராவது போராட்டம் நடத்தினாங்களா? அங்காங்கே ஒரு சில போராட்டம் நடந்தது, வேலூர்ல எல்லாம் நடந்தது, ஆங்காங்கே நடந்தது. ஆனாலும் இத்தனை எழுச்சிகரமான போராட்டங்கள் எங்கும் நடைபெறவில்லை. இன்றைக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் 20வது வருடமாக கடந்த 20 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளோடு ஒன்றி போய் இன்றைக்கு நோன்பு இருந்து வருகிறார். நோன்பை கடைபிடித்து வருகிறார், கடமைக்காக அல்ல. எங்கெல்லாம் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி நடத்துவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரும் ஒரு குல்லாவை போட்டுட்டு போய் உட்காந்துருவாங்க, போஸ்ட் கொடுப்பாங்க. அன்னைக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு குல்லாவை போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. இதுதான் அரசியல், அதானே நடந்துட்டு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய ஒரே உதவி தான், ஒரே சப்போர்ட் இதுதான். எது? குல்லாவை போட்டுட்டு போய் உட்கார்றது, கஞ்சி குடிச்சிட்டு வர்றது, நல்ல ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு வந்துடுறது. நல்ல சத்தான கஞ்சி வேற குடிப்பாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி. எனவே தொடர்ந்து இத்தனை வருடங்களாக அவர் இதனை ரமலான் நாட்களில் கடைபிடிக்கிறார் என்றால் அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு எழுச்சி தமிழர் அவர்களை தாமாகவே பிரித்து பார்க்காமல் களமாடி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கு அயோத்தியிலே பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும், எழுச்சி தமிழர் அவர்கள் அடித்தட்டு மக்களை தட்டி எழுப்புவோம், பாபர் மசூதியை கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நாம் நடத்தி வந்திருக்கிறோம். டிசம்பர் 6ல் எத்தனை கருத்தரங்கங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், பாபர் மசூதியை கட்டி எழுப்புவோம். விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அதற்கு ஒரு செங்கலை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாம எல்லாம் ஒரு செங்கலோட தயாராயிட்டோம், ட்ரெயின்லாம் கூட புக் பண்ற சூழல் இருந்தது. ஆனால் அது தவிர்க்கப்பட்டது ஏதோ அரசியல் சூழல்களால். இன்றைக்கு அவர்கள் திட்டமிட்டபடி, அவருடைய தேர்தல் அறிக்கையின்படி, அவருடைய விருப்பத்தின்படி பாசிச பாஜக அரசு அயோத்தியிலே ராமர் கோயிலை அவர்கள் திட்டமிட்டபடி கட்டி முடித்து விட்டார்கள். எவ்வளவு எதிரானது, அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் இவர்கள் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறார்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த அளவுக்கு இவர்கள் தீவிரம் காட்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும்.